பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நன்றி இயேசுவே. நல்ல தேவனே உமக்கு நன்றி. நீதியுள்ள ராஜனே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே உமது பாதப்படியில் வந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்பேன். எங்களுக்கு கொடுத்த சகல உபகாரங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்பேன். உம்முடைய பரலோக பரிசுத்த திருக்கரங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். எங்கள் வீடு சம்பத்துக்கள் சகலவற்றையும் நீர் புடை சூழ்ந்து பாதுகாப்பதற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு கொடுத்த கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு கொடுத்த வாகனங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கல்வி செல்வத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆடை அந்தஸ்துகளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு கொடுத்த 3 வேளை உணவிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு கொடுத்த உமது உயிர் மூச்சிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களுக்கு யாராவது ஒருவர் மூலமாக உதவி செய்கிற அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு உள்ள எல்லா தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து எங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தின் திட்டங்களை எல்லாம் நல்ல நிலையிலே வைத்து நடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்ற ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். பிதாவாகிய தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவராய் இருந்து எங்களை நல்லவர்களாய் மாற்ற நீர் கொடுக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்பிற்காகவும் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். அப்பா, இந்த வேளையில தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் என் வாகனத்தையும் என் குழந்தையையும் கணவரையும் மனைவியையும் என்னோடு கூட இருக்கிறவரையும் என் பெற்றோரையும் என் மாமனார் மாமியாரையும் என் சகோதரியையும் என் சகோதரனையும் என் சகல குடும்ப உறுப்பினர்களையும் தேவனே உமது திரு இரத்த பாதுகாப்புக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு நிறைந்த தகப்பனே, எங்களை நீர் பிறக்க வைத்த இந்த மண்ணிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். சுதந்திரமான காற்றை சுவாசிக்க கொடுத்த அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற உமது அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். நீர் கொடுத்த அருமையான தமிழகத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். அப்பா, என் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, மீட்கப்படாமல் இருக்கிற பெயர்களை எல்லாம் இந்த நேரத்தில் உமது பாதப்படியில் சமர்ப்பிக்கிறேன். அமைதியாக உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருடைய பெயர்களை சொல்லவும். அன்பு தேவனே, உமது திருவுளம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாதப்பா. நீர் என் தேவனாகிய கர்த்தர். அன்பு தேவனே, இந்த வேளையிலே என் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெயர்களை எல்லாம் உமது பாதப்படியிலே உமது சிலுவையின் அண்டையிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே வழி நடத்தும். எத்தனையோ அடிமை தலைகள் இருக்கின்றன. என் பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய செல்போன் அடிமைத்தனத்தையும் என் குடும்ப
உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய அநேக பாவ அடிமைத்தனங்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன். அவைகள் இப்பொழுது உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றேன். குடிக்கு அடிமையாய் போன எங்கள் குடும்ப உறவுகளை உமது பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறேன். புகை பழக்கத்திற்கு அடிமையாய் போன உறவுகளை உமது பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறேன். எத்தனையோ பேர் வாஞ்சியாயிருந்து விட்டு விட வேண்டும் என்று இருந்தாலும் அவைகளை விட்டு முடியாதபடி இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்தரும்படியாக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். தேவனே, ராஜனே, பிள்ளைகளுடைய படிப்பிற்காய் காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் எந்த படிப்பை செலக்ட் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல இயேசுநாதா உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்பேன். படிக்கின்ற இடங்களிலே நீரே உமது கிருபையின் பொற்கரத்தினாலே ஞானத்தை அருளப்போற தெய்வமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. அன்பு தேவனே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம். அன்பு தேவனே, நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி. 14வது வசனத்திலே, நான் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன், அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. இந்த வார்த்தையின்படியாக ஆவியானவரே, என் இயேசுநாதா, அப்பா, உம்முடைய திருவுளத்தின்படி என் வாழ்க்கையிலே நாங்கள் கேட்கின்ற சகலவற்றையும் நீர் கொடுப்பீர் என்று விசுவசித்து ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.